இப்போ இவர் வந்து பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு சொல்லி வைத்தறிச்சல்லாம் இங்கே யாரும் பேசலை. அதாவது நம்ம யார் யார் பெரிய ஆள் அப்புறம் யார் யாரை வந்து தேவையில்லாமல் தள்ளி வைக்கிறோம், நமக்கு ஒரு விவசாயம் இல்லாமல் இப்போது இருந்துகிட்ருக்கோம். அது என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒருத்தங்க அவங்க வந்து பாவம் மனைவி இறந்து அதுக்கப்புறம் 2வது தரமும் ஒரு கல்யாணம் பண்ணிடலாங்க. அது தப்பு இல்லை, நான் சொல்லலை. அதுவும் ஒரு பொண்ணு கையில்லாத பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காப்புல. அதாவது அந்த வாழ்க்கை கொடுத்ததே இவன் வந்து சுயநலமாக தான் கொடுத்துருக்கான். நான் இப்போ ஆரண்டா இப்படி ஒருத்தவங்க கையில் தான் நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க துன்புறுத்தி குடிச்சிட்டு வந்து அடித்து அவங்க பாலியெல்லாம் என்னதான் இருந்தாலும் 2வது தரமாக கிடையாது. அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிடுறாரு, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து தனியாக பிரிஞ்சு இப்போ அவங்க சேஃபாக இருக்காங்க. தென் அகைன் ஒரு மெடிக்கல் அவன் பிசியோதெரப்பிங்களா அதில் போய் அங்கே ஒரு பொண்ணை செட்மிஷஸ் செஞ்சு அதில் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகி அது மறுபடியும் வெளில வந்திருக்கான். இப்போ பைத்தியக்காரனும் தன்னை பண்ணி இப்போ கொஞ்சம் தன்னுடைய சரௌண்டிங்கை பெருசாக்கிட்டான். அதாவது இதை நிறைய பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் பேசினெல்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் போடுறேன். அவங்களோட அந்த முன்னாள் மனைவியோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு பெருசாக. மேக்ஸிமம் நான் அதை கமெண்டை போஸ்ட்டாகவும் போடுறேன், இதையும் போடுறேன். கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்குறோம், கொஞ்சம் பார்த்து ஆக்கணும். ஆனால் அவள் பைத்தியக்காரத்தை நம்ம பண்ணுறது நமக்கு தெரியும். அவள் தெளிவாக தான் இருக்கான், நம்மளை தான் பைத்தியம் மாட்டுறான்.